ஆடியன்ஸை அப்படியே கட்டி போடணும். இந்த காலத்தில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறது லேசான காரியம் இல்லை. அதுக்கு ரொம்ப மெனக்கடணும். போட்ட காசை அப்போ தான் எடுக்க முடியும். இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது சார். சினிமாவே ஏதோ மாற்ற வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வித்தியாசமாக படம் எடுக்கிறேன்னு சொல்லி ப்ரொடியூசரை நடுத்தரு கொண்டு வந்துடுறாங்க. சார், சினிமா மாற்ற வரல சார், பொறுப்புணர்வை விட நல்ல கதை சொல்லியிருக்கோம். இந்த சமூகத்தில் ஒரு தரப்பு மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத நல்ல அழுத்தமாக சொல்லியிருக்கோம். பழங்குடி மக்கள் தாக்குதலை உணர்வுபூர்வமாக நாங்கள் காட்டியிருக்கோம். மக்களோட பிரச்சனையை சொல்கிறது தானே சார் சினிமா. அதை தான் சார் நான் செஞ்சுருக்கேன். உங்களோட சமூக அக்கறையை சொல்றதுக்கு என் காசு தான் கிடைச்சதா? சார், கதை முழுக்க உங்ககிட்ட சொல்லி தான் சார் ஓகே வாங்கினேன். உங்ககிட்ட சொன்னது தாண்டி நாங்கள் எதுவுமே எடுக்கலையே சார். இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே சார். சொல்லுங்கள் சார், இது எந்த வகையில் சார் நியாயம்? நியாயம் அநியாயம் பேசுறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. கதை சொன்ன நீங்க, ஆனா நீங்க சொன்ன ஏதாவது படத்துல வந்ததா? ஒரு சினிமாவுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லாம ட்ரையா தானே இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குற ஃபீல் தான் கிடைச்சது. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். மொத்தத்துல எதுவுமே சரியில்லை, எனக்கு சுத்தமா பிடிக்கல. சார், பொத்தாம் பொதுவா பிடிக்கலன்னு பேசுறது நியாயமே இல்லை சார். நீங்க கதை கேட்டப்போ இருந்த மைண்ட் செட் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி படங்களுக்கு இப்போ ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுக்குறாங்க சார். இந்த பாருமா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காணாது. இது உனக்கு முதல் படம். ஏற்கனவே நீ நடிச்ச 2 படம் பாதியிலே நிற்குது. இதெல்லாம் நினைவில் வச்சு பேசணும். சார் ப்ளீஸ், படத்தை பத்தி என்ன வேணாலும் பேசலாம். பர்சனலா எதுவும் பேச வேண்டாம். எதுமா பர்சனல் விஷயம்? எது பர்சனல் விஷயம்? இப்போ நாங்கள் 4 பேருக்குள்ள நாசுக்கா நாகரிகமாக அந்த விஷயத்தை பேசிட்டு இருந்தோம். இப்போ இதை வெளிப்படையாக பேச வச்சுட்ட நீ. இந்த படத்தோட மொத்த மைனஸே நீ தான். சுபாஷ் யார் பண்ண பெரிய தப்பே உன்னை கமிட் பண்ணதான். சார் சார், அப்பா நம்ம ஏன் மேல பழி போடாதீங்க சார். ஆமாம்மா, உன்னை புண்படுத்துறது எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. எங்கள் அனுபவத்தை நீ கொஸ்டின் பண்ணுறப்ப நாங்கள் பேசாமல் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உன்னை ஸ்க்ரீனில் பார்த்த உடனே சுரீர்னு ஆகிப்போச்சு. எங்கள் அனுபவத்தில் நாங்கள் கெஸ் பண்ணது எதுவும் மாறினதே இல்லை. கத்துக்குட்டி நீ என்னன்னா நல்ல படம் நல்லா வந்திருக்குன்னு அது இதுன்னு எங்களுக்கு புத்திமதி சொல்கிற. இதை பாரு, சினிமா ஒன்றும் விளையாட்டு இல்லைம்மா, அது பெரிய விஷயம். இதை பாருமா, பார்வை இல்லாத ஒரு குழந்தைய வச்சு படம் எடுத்தா கூட அதை பார்க்கறதுக்கு லட்சணமாக அழகாக இருக்கணும். அப்போ தான் ஜனங்க ஏற்றுக்குவாங்க. கஷ்டம் கவலைன்னு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இந்த சமூக விழிப்புணர்ச்சி அது இதுன்னு சொல்லி மக்களை புண்படுத்தி அனுப்பக்கூடாது. இதெல்லாம் தெரியாம ரோட்ல கில்லி தாண்டி விளையாடுற வயசுல படம் எடுக்க வந்துட்டீங்க. சோசியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னா கூட்டமா எல்லாரும் போய் ஆறோ குளமோ தூர் வாருங்க, சாக்கடையை சுத்தப்படுத்துங்க. அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் காசை எதுக்காக அளிக்கிறீங்க? சார், அந்த அவேர்னஸை தான் சார் நாங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம். ரொம்ப ஜாஸ்தியா பேசுறமா? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஹீரோயின்ஸ் இருக்காங்க தெரியுமா? யாராச்சும் உன்ன மாதிரி கருப்பா கலை இல்லாம இருக்காங்களா? எல்லாரும் கலரா லட்சணமா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? போய் கண்ணாடியில பாருமா. இங்க பாருங்க கயல், இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவோட தலை விதியை நிர்ணயம் பண்றவங்க. இவங்க கூட நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டாம் ப்ளீஸ். இவங்கெல்லாம் ஏன் சார்பா பேச வந்திருக்காங்க. வாக்குவாதம் வேண்டாம். அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. சார், நான் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசல சார். உங்களோட பார்வை மத்த படத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். இது வேற மாதிரியான படம் சார். கதைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தினேஷ் பண்ணிருக்காரு. நாங்க எல்லாருமே வனமோகினிக்காக உசுரை கொடுத்துதான் சார் உழைச்சிருக்கோம். ஏம்மா, உழைச்சிருக்கோம் அது இதுன்னு பேசுறியே, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா? ஓடாத படத்தை எப்படி ஓட வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு விதண்டாவாதம் பேசுற. நாங்கள் கரெக்டாக கெஸ் பண்ண படம்லாம் 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கு.
எங்க வார்த்தையை கேட்காம உதாசீனப்படுத்தின படங்கள்லாம் தியேட்டரை விட்டு தான் ஓடி இருக்கு. படத்தை ஓட வைக்கிற வழியை பாரு. நீ நடிச்ச படம் உனக்கு நல்லா தான் இருக்கும். இங்க பாருங்க, வீணா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்க கூட பேச ஒண்ணும் இல்ல. அண்ட் ஒன் மோர் திங்,